attendance coming joining Ali come. Before we start the meeting, எனக்கு வந்து ஞானியா மூஞ்சி தான் முகம் தான் முன்னுக்கு நிக்குது. ஞானியா, can you say a word of prayer? Okay. Thank you. Good evening. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்க பரமபிதாவே, இதோ இந்த அருமையான ராத்திரி வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே என்று அழைக்க நீ கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த வேலையிலும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய மாநாட்டின் சரித்திரத்தை நாங்கள் எப்படியாக எழுத வேண்டும், எப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து சுவாமி இந்த நேரத்தை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Brother Nyanya. Friends, before I hand over this time to the two speakers, our first speaker will be Reverend Boel from Track. He's a pastor from the Track Church. His family, he's actually fourth generation of pastors in his family. So we want to welcome him. We want to welcome Reverend Boel to come and share with us on how to recover past history, and also we will listen to his slides. He has some important, exciting things to share with us. Before we go into the proper, other than the sharing by Reverend Boel and also Dr. Sami Kannu, before we have both our speakers sharing with us, let me say a few things இந்த சிம்போசியம், இந்த ப்ரீ சிம்போசியம், இது வந்து இது 2வது முறை நம்ம செய்கிறோம். 3வது மாதம் ஒன்று வைத்திருந்தோம். அதில் பிகாஸ் அது லேண்ட் சீசன்னால many of them were not able to join, so we wanted to have a second one so that those who are interested and who did not get the chance to attend the first one இதில் கலந்துக்கலாம்னு சொல்லி தான் நம்ம இதை ஏற்பாடு பண்ணோம். ஓகே, இந்த சிம்போசியம் வந்து 13ஆம் தேதி 9வது மாதம் செப்டம்பர் 13 நம்மளோட சிம்போசியம் நடக்குது. And in the symposium நோக்கம் என்னென்றால், we are calling for papers, we are calling for research papers. நம்மளோட மாநாட்டு, நம்ம சபைகள், நம்மளோட அதாவது ஆர்கனைசேஷன்ஸ், MSF, யங் அடல்ட்ஸ், யூத், MW, இந்த மாதிரி அவங்களோட சரித்திரம் மறுபடியுமா ரிவ்யூ பண்ணி எங்கெங்க விடப்பட்டிருக்குதோ அந்த காரியங்கள் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி எழுதி அந்த சிம்போசியம்ல வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, அந்த ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, அந்த சிம்போசியம் ஆப்ஜெக்டிவ் வந்து டு டாக்குமெண்ட் த தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் ஹிஸ்டரி. நம்பர் 1, அது ரொம்ப முக்கியம். ஞானே அழகா ப்ரே பண்ணாரு. we want to document the Tamil Methodist Church history. Number 2, to cultivate a deeper understanding among younger generation of the Tamil Methodist Church history. இன்றைக்கு வந்து பார்க்கும்போது the many of our young people, okay, young people, அவங்களுக்கு வந்து நம்மளோட மெத்தடிஸ்ட் சரித்திரம் தெரியாதனால அநேக நேரத்துல வெளியே உள்ள சபைகளை குறித்து பார்த்து பேசும்போது ரொம்ப அந்த சபைகள் குறித்து ரொம்ப உற்சாகமா பேசுறாங்க. without realizing we have 140 years of history. Methodist Church in Malaysia நம்மளுக்கு 140 ஆண்டுகள் ஹிஸ்டரி நம்மளுக்கு இருக்குது. 3வது பார்க்கும்போது to highlight the contribution of the Tamil Methodist Church to the social, cultural and educational development of Tamil community. 4வது to inspire unity and collaboration among members of the Tamil Methodist Church. இதுதான் நம்மளோட நோக்கம். அந்த உங்களுக்கு அந்த ப்ரோஷர் பார்த்துருந்தீங்கன்னா you will able to read. ஓகே, ஸோ இந்த நோக்கத்துல தான் நம்ம அந்த சிம்போசியம் நடத்துறோம். ஸோ இன்றைக்கு நடக்க போற இந்த ப்ரீ சிம்போசியம் பார்க்கும்போது the speakers will help us to understand என்ன எழுதுறது, எப்படி எழுதுறது சொல்லி அந்த ஸ்பீக்கர்ஸ் will guide us through. A lot of us, many of us, நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இதே கேள்வியா இருக்குது, என்ன எழுதுறது தெரியல, என்ன டைட்டில் சூஸ் பண்றது தெரியலன்ட்டு ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க. ஸோ ஐ பிலீவ் தட் திஸ் செஷன் will help us to go through. So without taking much of a time, can we invite Reverend Boel for the first session? Reverend Boel, it's yours now.
Okay, good evening to all of you. I am only going to speak English. I can't speak Tamil. Right. So Nora, in between, I might just yeah, stop sure. and. Sure. Okay, sure. So, just to let you know that I came to do archive history way back in 1980 because my father actually is the one who insists on me on doing history archives. So I didn't realize that this is going to be such an important topic in this season I think my father had a foresee of the future of what is going to happen today. So basically, the whole of the Tamil annual conference or Tamil church history is in my possession and I want to slowly to pass it on to wherever people want to take it over because why? These are valuable things that happened way back in 1899. Okay. And this happens. So as I let you know, because these are things that my grandfather took photographs and took a lot of documents which are in my hands. So I don't want to keep it with me always because I need to pass it on. So whenever it's necessary, you can call me to receive these things. So I'm going to show you some pictures here and now and then, just to overview what is happening in my collection and how the archive is going through. We notice this is what talk about covering the past history of local churches. So this, you look at this picture, I think many of you would have seen it. No, I wouldn't know, but it talks about the Tamil Magistrate in KL Malacca Street. This building, these three buildings. In different angles of photography taken. The top one is where it was taken by the Episcopal Church in this direction, by the back of the church, where you can see the people standing there with the flood of Kuala Lumpur at the time, a lower flood. Then this is the front view, okay, the second picture, front view. And the third one is the parsonage, but later was called Abraham Memorial Hall. So these are the three things I'm just to show you overview only. And we go further down. And this is important because this picture, I think is no more here. We can't get this picture anymore. It's priceless. It's disappeared. But the location, I can tell you where is it. Like we go to Jalan Ampang, you can see the word Jalan Gereja there, but there's no church. The name is still there, Jalan Gereja. And that's where the church was. Okay, Melaka Street, Jalan Gereja. So the name Jalan Gereja was called Church Road before. That's the important part of it. As what Stephen was telling earlier about this, let me see now. I didn't slideshow. 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 I demonstrate that. Okay. Okay, I think it's okay now better. Okay, then this is actually the four generations. Reverend Abraham was the one who came to Malaysia in 1899. Now you notice that the next picture there on top right corner is his son. His son was a pastor after that. But he came to Malaysia before the father. He came in 1896. And he was the first. You look at the history of the record at the Men's Temple Church Brickfield, you can see he's the first name. Okay, he came before the father came. He came earlier with his uncle, Dr. E.T. McIntyre, we'll show later. That's my uncle, Cesar Venter. He just passed away a few years ago, about 7 years ago. That's myself, okay. And this is taken at the Tamil Church at the silver wedding of Reverend Samuel Abraham, where you can see Dr. Holly, Cancer, all there in the picture together. And the whole family is there together. It's the extended family of all the Abraham family today. My cousin is here today, Shobha McIntyre. He's here today to observe what I'm doing. Because she also helping me in the history of this thing. Yeah. And this is the YMCA KL. You notice YMCA KL was founded by Reverend Abraham and Foster Lee in those years. So this is YMCA KL. Now is the new building. That is the old building in Jalan Watson. Okay. 1905. Okay. Now, local church, I want to just say a few things. I put to Stephen Seger the other day. I just want to say this. Every church must give access to the people to come and do this research. Okay. Why I'm saying because when I was trying to research in the 1900s, they were very defensive, not to give access to me. But I need to do access because at the time my father said, need to do this because in the future, this might get lost. So churches must give freedom for the people to come and do some research. So I am able to do some research. So I'm just telling them, if any church has documents, let the people have access to it so that they can do some research. It's not for me, it's for the future of the church. Very important. So that our next generation will know who we are. Now, today, we know Stephen Segar. In 100 years' time, you don't know who he is, but we want to do something about it to know who Stephen Segar is. So I also prepared a letter. So avoid conflicts, help to maintain togetherness is important. These areas I'm just mentioning here today. So don't have any conflict because I also talked to Stephen the other day regarding why the church moved and how the conflict took place. I said, these are all things of the past. Okay, I was born in the Joshua generation, not in the generation before that. I was born after the conflict. So I don't want to remember the conflict. I want to remember the
goodness of God into our life, how we can be blessed and work together. So the working togetherness is one thing that we need to do together, important. So in 1997 or 1998, even Nesarandam, I don't even know, in the late even Nesarandam, he came and approached me and asked me to help him to form that book, that book, The Three Pioneer Pastors. Those photographs all were done by me, actually. He made me help me to do for him, and I made sure that to promote the Methodist Temple Church in Brickfield for the donation and to build the building that time at the timeline, So he was very passionate. He said, Buell, we shouldn't have any more conflict anymore. We should come together. So I use that as a basis that we came together, even though I'm not part of the initial forming of the church in those days, but he brought me in to help him to do the photography and the wordings of that time, to write out the history together. So that was Mr. Ibn Esradam, who helped a lot of things. This is taken in Taiping, a funeral taken in Taiping in the year before 1918. And funeral taken, those days are not all in the Bulakat, not in the normal. So these are photographs you can't get anymore. And this was taken in Taiping Tamil Church in those days before 1918, because Reverend Abraham was still there, He died after that. So that means before 1918. So this was that. And these are in the different Tamil Church, what the photograph I just took here, some photographs which I have to see that we also have chapel ministry those days. Chapel ministries are important, which I'm also emphasizing all Methodist churches in Malaysia school now must have chapel ministry. It's very important. That's where we can draw toward Christ. Okay, this is my timeline. Okay, this is where I want to share with you all today, that we must each of us here today must have a timeline. That means when we are born, Jesus searched for me, discovering Christ in my life, preparing for his ministry, and on his ministry, that means the few ministries going on together, and put your gifting areas and what is your difficulty also together, and who are your mentors. Okay, it's important. The mentors are important. Who there. So this one is important because why? In the future, when we are no more here, people can refer to them to see what they've done. I spoke this to a professor this afternoon, that this is what I want to share with you all. So if each of you all here today and your churches can have a timeline of your life in your Tamil church or in your Wesley church, whichever church, give a copy back to the local church so they can file it. 100 years from now, they can know what Professor did, what Stephen Segar did, what I did, and how we can move forward and see what are the areas of we have done in ministry in those days. So these are things that are important for us. So care group, baptism, camp speaker, whatever, it's important. Like for example, you look at gifting areas, number 3, preparing ministry. Dr. Samuel Kamaleson came to Malaysia in 1999. He prophesied to me that I become a pastor. Now, that was before I was called into ministry, So then 8 years later, I was ordained as an elder. I told him, what he said came true. So these are important prophecies, that has happened into our lives. So Dr. Samuel Kamaleson actually spoke to me, and 8 years later, I confirmed his confirmation of what he prophesied into my life. So it's important. So these are things that we can write down to challenge our young people, okay, to move forward. So actually, I wrote a thesis last year. It's not a process coming out. How we can process the young people to move forward in Christ. So once that comes out, then you can read the book together. Dr. Herbert Tan from Track is helping me to complete the thesis on that part of it. Okay, then let's move forward. Okay, let's move some more photograph. The local church archive. Okay, archives must have all these photographs. These are from basically from Melaka Tamil Church, where we have seen this photograph, all the congregation, all these things together. And this is in Jalan Slon, where Reverend Samuel Abraham, when he bought these lands for his daughter's dowry, okay, he bought 5 lots, so got 5 daughters. When he bought the land for dowry, the people of those days says, at that time is in Jalan Slon, is in the Bukit Merah area, that pastor buying jungle land, useless land, they said to him. But today it became the Golden Triangle. So sometimes when we foresee the future of something, we must look to God for the blessing. That's important. So I just wanted to share with this to you all, so that we must always remember, when we share prophecies from God into our life, we must be able to see God and don't say things that are not right. Just passing through. Okay. This is Dr. E.T. McIntyre, who brought Reverend Samuel Abraham down to Malaysia. Okay. And this is 2 photographs of him. And he was the brother-in-law of Reverend Samuel Tambul Abraham. So he came to Malaysia much earlier, and he actually started the hospital in Semene, We know in Serenda. In Serenda, we know the school there now is a school, formerly a hospital there. In 1860, 1870, something like that, around the years, he came down to start the hospital there, and then later he brought his nephew, my grandfather, and later his brother-in-law, Reverend Samuel Abraham, back to Malaysia to start the churches here in Malaysia. So he was the one actually
very close with Kensett and Hawley and were able to bring them down from Sri Lanka to here. He brought many, like, he brought others like Underwood, Hunt, all that. He brought them down to Malaysia in those days. He was the doctor at the time, okay? Dr. E.T. McIntyre, Edward Tambai McIntyre, okay? And his son is the judge lah. The granddaughter is here now. Tan Sri McIntyre, the judge in Malaysia in those days. He was also independence for Malaysia. Okay, his son. Okay. So the granddaughter is here among us. Okay. Okay. 3 generations. Okay. I want to ask you a question. Do you know who are these people? Now it's time for me to ask a question. Actually, this is part of your Tamil church. I'm going to ask you a question now today. Do you know who the people are? Anyone can answer? Give me an idea. You're muted, Sega, Stephen? The guy with the white mustache, is he the judge? No. I don't know. Yeah. I'm not sure. Okay. Okay, the person, the white mustache, his name is Mr. Arugam. Okay. Beside him is his son, Joseph Wellington. And this Mr. Arugam's other son is J.P. Oswald. He's J.P. Oswald's father. You know Oswald? Reverend Oswald? J.P. Oswald, the Tamil Church? His father is his father, Mr. Arugam, and his mother. Now, the other lady there, Mr. J.L. Wellington's wife is Welna Abraham, it's my grandfather's sister, and the baby she's holding is Reverend Caesar Wellington. Okay, Caesar Wellington, the pastor, Caesar Wellington is the generation, and his brother, Joseph Wellington. They are this family. So there are three generations. This program is something very unique, but people don't recognize who they are. So actually, that man with the mustache is Reverend J.P. Oswald's father. Okay, who were in the in the Tamil Meditation Center those days, Yeah, okay. So just to mention to you, this is another photograph of the Reverend Manikam. Actually, is the daughter is Reverend Samuel's, the wife is Reverend Samuel's daughter, and this is taken in Well Road, in their house there with the children there. This is the family. Okay, just passing through. This is taken in way back in my grandfather's house in Klang. It's called 70 Dental Ply. It was just only demolished a few years ago, about 19 years ago, after my father passed away. Okay, and this is where we have a fellowship with all this. You can see all our countrymen there, everyone there together. Okay, just passing through. Now, do you know who's photographed this? I'm just testing you all. This is actually Mr. Josh Woodall. Okay, Mr. Josh Woodall. Okay, and he married my mother's sister, Peace Woodall. Okay, Peace Nilagandan actually Okay, just let you know that. Okay. Okay, you know who's this now? You can't guess. I'll be very, very sad. Well, This is me Okay, correct. Okay, this was me. I was baptized in K. Wesley way back in 1965, and this is me. I was 1970. I was 5 years old. The car actually behind there is my grandfather's, my father's car. With my grandfather used it for his ministry. Okay, I owned it until 2009 when I sold it off Okay, it was a very good car. It went under almost 60 years with my possession. So just let you know that this was how the pastors travel to serve the ministries together. Okay. This was also another taken at church with family photograph. Okay. Okay, the one on the right hand side is our TAC building committee of the Brickfield Tamil Church. When you move from Malacca Street to Brickfields. Okay. All of these people have just passed away. Some have just passed away recently only. Okay, most of so you know, if you see the one sitting down there is Mr. Chelva on your left, then Mr. Reverend Stoner, and then on the left is E.B. Nesarangam. Okay, and then behind is Mr. Segram, Daniel Torapa, and the rest. Okay, these are the people there at the picture. Okay, so they were taken 1959. Okay, then this is the service dedication of the Tamil Church in 900. Okay, where he started in Malacca Street. Then this is the wedding card of my grand auntie Florence Muttu. She was very active in the Tamil Church Brickfields in those days. She was headmistress of the MGS Girls School, first headmistress, and this was her wedding card taken on 28th of March 1932.
So these are the items you need to collect and keep. It's priceless, nowadays. So it's also in my possession. Okay, these are things that I said we need to pass it on to someone who can take care of it. Yeah. Okay. I put here how to discover storage address. Okay, first thing is when I started to do the discovery of historical data or all these kind of things in 1980, first thing is prayer. We need to pray actually. Actually, when I prayed, I able to get a lot of insight from God, what He's speaking to us. So without prayer, it's impossible for us to move forward. So we need to pray. When we read something, we must pray for God to speak to us. And when I prayed, the Lord spoke to me on what Reverend Abraham did many years ago and how he brought the word of God to us. And today we are living a legacy that is now should be brought to us together, like how he went around to serve the ministry of Christ without favor. Okay, he did on his own. That means that he didn't want any whatever reward, whatever, but he did it for the sake of Christ. Okay. Then second thing is we must always when I was young, used to go house to senior people in those days like Sitam Parapala, Alfred Lee, J. Tulsingham, and sit down with them and talk with them and write with them. Right. When I was young boy, I write all these things down. There's no computer yet. Okay, write all what they say. They take video there, photograph them, so that this will not be lost. So that's why when Stephen asked me about information, I said, there are a lot for me to tell you, but I can't tell you all one day. It's very difficult, and how we must really look towards it. Then also there are a lot of books. Okay, one thing in STM, Cemetery Malaysia in STM, they got a very good archive of all the message from the year it started in 1895 until today. That means every message is there. So you want to see any writings, any topics over the years, it's all there. Even when the TAC started, when it moved to a different place, all is there. Okay, the people who wrote there was the P.L. Peach, I give example, Hawley, all wrote these items there. Their writings are still there. Denver Stone. Okay, so these are things there. So please go to STM, take time, maybe stay 1 or 2 days there and refer to it. You can't finish over 1 day or 2 days. There's a lot of things there in the archives. Okay, so you want relevant information over there. Okay. Number 4 is interviews. Interviews are important. We need to interview people. Okay. So if you got a chance to interview anyone who are senior, who knows about church, do it. Don't waste time. So there's one uncle of mine, Alfred Lee. I don't really know his name. Alfred Lee. Actually, Alfred Lee is Mr. Arthur Lee's brother, elder brother. He's a genius in family history on his head. He knows all by in his mind, but we cannot put his mind in paper. So we have to go and record it with him. And through him, I got a lot of information of the church history and the church direction, how they move forward. He died 80 years old, somewhere in 1994 and 95, but I able to get much from him. Okay, yeah. Then researchers must do, which I'm doing now. Okay, don't record bad experiences unless it's for learning. Very important because there are a lot of things happen. Okay, I give you an example. In the family tree, they put there Mr. or Mrs. Snow White. I don't know there's such name, in our generation, Snow White. So I asked my father, what is his name? Then he started laughing at me. He said, no, actually the person is a bit dark, So they put a Snow White. So I had to change all the names back. And I'm giving an example. There's other names that I should all do, Mr. Eurasian, all that to change back to the original name. I mean, I recovered back what is the actual name and put that on there. Because why? These were family or ministry fights they had before. We need to record back and put it back to normal. So we as a generation must change it back to what it was not today. So the past is forgiven, move forward and put it back and let it be a learning lesson for us not to follow the past in that manner. We will always do the good things, important. So don't record bad experiences unless it's for learning purposes. Okay, important. Turn bad to good. Please remember that. I think in Romans it talks about that. Don't do bad, turn bad to good and bring goodness into our life every time. That's important. So we must remember what is bad is forgiven and gone, but we do what's good. So I think in those days, the people were so passionate in ministry. Okay, I can hear when I did the research with them, I heard that the interviews, they're so passionate. They said, I did it. And if they forget, they say that God did it. Okay, they're so passionate. They say, they forget the word God because they're old already. I won't blame them. They're already like 80 years old. Their words are a bit different because of their age. So I understand.
So we also must learn from their mistakes and don't do the same mistakes. So we must turn the bad into good. Okay, that's important. Okay, and the last one is talks about others. Okay, any other things you must see what can help to bring discuss. So these are certain things that on my own experiences I'm sharing with you what I did to bring forth a certain of these data with Mila together. Okay, so let's move on. I don't want to take too much time. Reverend Boyle, can I just stop here for a while? Okay, sure, again, sure, okay. We have another 4 minutes to go on. Okay, can. 4 to 5 minutes. Let me go back to the other slide, the last one. Okay. பிரிமானவர்களே, இந்த காரியம் இந்த ஆங்கிலத்துல ஐயா ஷேர் பண்ணாரு. For the benefit of those, அதாவது தமிழ் ஆங்கிலம் சரியா விளங்காதவங்களுக்கு நான் குறிப்பா சொல்லிடுறேன். இது வந்து நம்மளோட அதாவது சரித்திரத்தை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆராய வேண்டும் என்றால் ஐயா பல காரியங்கள் அதுக்கு முன்ன சொல்லியிருக்காரு. படங்க இதெல்லாம் சேகரிக்கணும். அவர் வச்சிருக்கிறதுனால அவர் காட்டும் போது நம்மளுக்கு எவ்வளவு எனக்கே உற்சாகமா இருக்கு இந்த மாதிரி படங்க பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தேடி வைக்கணும், கண்டுபிடிக்கணும், போய் கேட்கணும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பழைய ஆளுங்கள்கிட்ட போய் கேட்டு நம்ம சேகரிக்கிறது அது ரொம்ப முக்கியம் நம்ம சர்ச்சோட ஹிஸ்டரியில. ஆனா அதுல முக்கியமா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆரம்பிக்காத ப்ரே பண்ணணும். ரெண்டாவது வந்து லுக் ஃபார் சீனியர்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அதாவது இன்னும் முதியோர்கள் நம்ம சபையில நம்ம மத்தியில் இருக்கிறாங்கன்னா, 80 வயசு 90 வயசு 70 வயசு இந்த மாதிரி முதியோர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ பண்ணி அவங்ககிட்ட குறிப்பு எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட அந்த அந்த மனசுல அவங்க இன்னும் வச்ச ஞாபகத்துல இருக்கும். ஸோ அது எழுதிக்கிறது ரொம்ப மனுஷ ஆண்டவருக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்ககிட்ட அந்த பொக்கிஷம் அவங்களோட போயிடும். ஸோ பிஃபோர் தட் வி நீட் டு டூ தட். லுக் ஃபார் ரெலவென்ட் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். நம்ம மத்தியில் நிறைய ஜேர்னல்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு, அதுலயே நம்ம போய் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு வேண்டிய ஹிஸ்டரி நம்மளுக்கு கிடைக்கும். இன்டர்வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ இதெல்லாம் செஞ்ச பிற்பாடு நம்ம ரிசர்ச் பண்ணணும். பல இடங்களை பல காரியங்களை ரிசர்ச் பண்ணி நம்மளோட பேப்பர் நம்ம எழுத போற பேப்பர் அந்த சிம்போசியம்க்கு அது கரெக்டா அமையும். சரிங்களா? அப்ப இன்னொரு 6வது சொல்லியிருக்காரு, பழைய அதாவது மனசு கஷ்டப்படுற காரியங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணாதீங்க அது சொல்லி. ஆனா ஹிஸ்டரியில பாருங்க, அது நல்லதோ கெட்டதோ அது நம்ம ஹிஸ்டரியை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு கெட்ட காரியம் நடந்திருந்தா அது கெட்ட காரியம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். அது ரிசர்ச் பண்றவங்களோட பொறுத்துது. எப்படி நீங்க அதை ரெக்கார்ட் பண்றீங்கன்ட்டு அது உங்களுக்கு பொறுத்துது. சரிங்களா? ஸோ பாசிபிள் யூ கேன் கண்டினியூ. Okay. So these are just pictures, a collection of pictures. This is Tanjung Malim, 1980s. Okay. Okay, this is also the Tanjung Malim part of it. Okay, the picture on the top right hand corner. Okay, the top right hand corner from your view. The second picture. Can you see my cursor? This picture here. This person. You know who this person is? Sorry. This person. This is Bishop Dennis Dutton. Wow. Okay, you can't recognize him. You know this person behind here? Bishop Yap Kim Hao. Okay, just let you know. There are people here. Okay, so that's what happened here. Okay, let me move on. This one actually, if you know, this is Tan Sri Raymond's sister Tina Cameron. This is my auntie Vicky Abraham So these are just taken those days. Okay. This is Reverend Abraham's family, his whole full family, and Bishop Robinson and Marsh together. Okay, let's move on. Okay, whose photograph is this? Can you guess? Is your church members, you know? Can you guess? Who is this person? Okay, this is Mr. D.K. Rajakarya and the wife, Mr. Rajakarya, and the children, Helen and Lillian. Okay, this is taken Tanjung Malim. The house still there. It's not broken down. It's still maintained by the son. Okay, just let you know. Okay. This is Jaja Holly. Okay, my grandfather. Okay, fine. This is the Tan Sri McIntyre's wedding photograph. Okay, taken 1932. Okay. The Dr. E.D. McIntyre's son, Tan Sri McIntyre. Okay. This is a very important slide also. This is Reverend Abraham's second son. Many of you don't know him very well. He's Dr. Charles Nalai Abraham. He was in charge of Tanjung Rambutan and the leper settlement those days. That means until 1944. He died in Sungai Buloh at the time. And this was his younger days photograph. He was a very rocked at that time. He gave his life for the ministry of Christ in these areas.
So now actually I'm back. I did Sungai Buloh a few years ago, and now I'm in Ipoh, hoping to see his areas in Tanjung Border where he was to the Ministry of Christ in that area. Okay, this was second son. Okay, this temple is just when it was initially built in Malacca Street. The first photographer. My father was a photographer, so he took all the photographs. Okay, now you can't see the photo anymore because it's all changed already. Okay, yeah, and this was the pioneer, and this this is a school here. Okay, where the Mandir Boys School, where I was there, just visiting. I was the board of governors there at the time, KL. Okay, this is Marcus Caesar Valentine. This is a short clip of his message he was preaching, which he preached in Jerusalem. Can you hear? He passed away some time ago. Of Easter, where we can one day be with him in heaven, thanking him that he has come to this place of Israel, preach the word, taught the word, show us even how to pray, so that we can become effective witnesses to carry out the great function of Jesus Christ. Till we, you and I, bring others. Okay. Okay, any questions? I finished. Thank you. Sorry, I overshot time, by 2 minutes. Yeah, maybe the questions we can keep it to the Okay. after the second speaker. Okay. Sure. Priman அவர்களே, with Reverend Boel, I just want to add a few more thoughts how to recover as we recover our what you call past history. போன செஷன்ல பார்க்கும்போது ரெவரண்ட் விக்டர் வந்து விசேஷமாக நம்ம சர்ச்சஸ்ல நம்மளோட ஹிஸ்டரி வேணுமாட்டா if we want to reserve our history, we need to have a cabinet. We need to source out all our reports, our journals, and then keep them in place. So this we need the help of the LCC help இல்லாத நம்ம அதை செய்ய முடியாது. So you need to do that. Number two, we also have the digital storage platform. We call the BOA platform. We have the BOA platform. அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க என்றால் எல்லாம் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம அங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லா சர்ச்சஸ்கிட்டையும் நம்ம அது சொல்லிட்டு வர்றோம். போன ஃபியூ இயர்ஸாக நம்ம என்ன பார்க்குறோம் என்றால் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய இப்போ இருக்கிற ஈவெண்ட்ஸு அது ஒரு ஈவெண்ட் ஒரு 50 படம் பிடிச்சாங்கன்னா எல்லாமே 50 படமா அதில் அப்லோட் பண்ணிடுறாங்க. வி டோன்ட் வாண்ட் தட். பாருங்க ரெவரண்ட் போவல் எல்லாம் அந்த பழைய படங்க ப்ரைஸ்லெஸ் பிக்சர்ஸ், இந்த மாதிரி படங்கள் நம்ம தேடணும். வி நீட் டு ஃபைண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் அப்லோட் இட் இன்டு அவர் கிளவுட் பிளாட்ஃபார்ம். தென் தட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதான் உண்மையான ஹிஸ்ட்ரி. இப்போ நடக்கிற காரியங்கள் நம்ம ஒரு 4-5 படம் அப்லோட் பண்ணிட்டா போதும். டோன்ட் ஹேவ் டு அப்லோட் எவ்ரிதிங், எவ்ரி வீடியோ, எவ்ரி பிக்சர். But we need to find our old pictures, especially the Modern Archives is looking for old picture because we want to do a timeline. Number TSC office lab, we want to have a timeline. Adavadhu from for the last 140 years, நம்மளோட மெத்ரிஸ் சபைகள் எப்படி உருவானது, யார் எங்க இருந்தாங்க, எஸ்டேட் பக்கம், பேப்டிசம்ங்க, ப்ரேயர் மீட்டிங், இந்த மாதிரி பல பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் இருந்துச்சுன்னா we need those kind of pictures. Actually we are hunting for those kind of pictures. அப்போ உங்க மத்தியில் இந்த மாதிரி படங்கள் இருந்துச்சுன்னா, of course Reverend Boel will be a good resource person for me to get those kind of pictures. ஸோ உங்க மத்தியில் இந்த மாதிரி படங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து அது எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த ஸ்கேன் காப்பி கொடுத்தாலே போதும் எங்களுக்கு. ஸோ that will be very useful. Okay. With this I would want to invite Professor Dr. Sami Kanna to present his presentation. அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதலாவது அந்த ப்ரீ சிம்போசியம் வெபினார்லயே நான் சில இது உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை நான் மேலோட்டமாக போன முறை வராம இந்த முறை வந்திருக்கவங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன். இது நம்முடைய தலைவரை சொல்லிட்டாங்க என்னைக்கு நம்முடைய சிம்போசியம் நடக்கு என்று. அப்புறம் அப்ஜெக்டிவும் சொல்லியாச்சு. அப்புறம் டீம், சப் டீம், இந்த தலைப்புகள்ல தான், இந்த கருப்பொருள்ல தான் நம்முடைய ஆய்வு கட்டுரைகள் அமைய வேண்டும். ஓகே. தமிழ் மெத்தடிஸ் திருச்சபைகள் வரலாறு பற்றி எழுதலாம், தமிழ் மெத்தடிஸோட மிஷன் பணிகள் பற்றி எழுதலாம், அப்புறம் தமிழ் மெத்தடிஸோட எடுகேஷன் பணிகள் பற்றி எழுதலாம், பிறகு சமூக பணிகள் பற்றி எழுதலாம், அப்புறம்
ஆஹ் வெளிப்புற ஊழியங்களை பற்றியும் எழுதலாம். இந்த தலைப்புகள்ல நீங்க கட்டுரை எழுதி அனுப்புனீங்கன்னாக்க சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆஹ் முக்கியமான நாட்கள் இந்த 15 ஜூனுக்குள்ளார உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட நீங்க அனுப்பிவிட வேண்டும். இதெல்லாமே வந்து ஆன்லைன். உங்களோட நீங்க இந்த ப்ரோஷர் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பகுதி இருக்கு. அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நீங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட அனுப்பிடலாம். அப்புறம் உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா என்பதை 30 ஜூனுக்குள்ளார தெரிவித்து விடுவோம். அடுத்து நீங்க 30 ஜூலைக்குள்ளார உங்களுடைய முழு அந்த ஆய்வு 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 ஆய்வையும் அனுப்பிடணும். இந்த ஃபுல் ஆர்டிக்கல் 30க்குள்ளார அனுப்பிடணும். அப்புறம் இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்குள்ளார எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிடணும், பதிவு செஞ்சிடணும் இந்த மாநாட்டுல கலந்து கொள்றவங்க. ஓகே, இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து இந்த மாநாட்டுல என்ன நடக்க போகுது என்றால் உங்களுக்கு வந்து கீனோட் ஸ்பீச் 1, கீனோட் ஸ்பீச் 2, அதாவது முதன்மை உரைகள் 1, 2 தலைப்புகள்ல இடம்பெறும். அடுத்து பேரலல் செக்ஷன் ஆய்வு கட்டுரைகள் அனுப்புறவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு 2 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு 20 அல்லது 30 நிமிடங்கள் ஒரு படைப்பாளருக்கு வழங்கி அவர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் அங்கு நம்ம படைக்கவிருக்கின்றோம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னாக்க கீனோட் ஸ்பீச் நீங்க 2, ஒண்ணு வந்து நம்முடைய பிஷப்பே வழங்குறாங்க. த பிகினிங் ஆஃப் தமிழ் கிறிஸ்டியன் மெத்தடிசம் இன் மலேசியா. ஓகே, இது நம்முடைய பிஷப் வழங்குறாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி மெத்தடிஸ்ட் மிஷினரிகள் சிங்கப்பூருக்கு வந்தாங்க, அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து எப்படி பினாங்கு, ஈப்போ, கோலாலம்பூர், அப்புறம் மலாக்கா போன்ற இடங்கள்ல தமிழ் மெத்தடிஸ்ட் தேவாலயங்கள் தொடங்கப்பட்டுச்சு என்பது குறித்து அவர்கள் பேசுவாங்க. அதோட அதற்கு பிறகு எப்படி தமிழ் மெத்தடிஸ்ட் வருடாந்திர மாநாடு தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் இப்ப நமக்கு வந்து 58 மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி தோன்றியது என்பது குறித்து அவர்கள் உங்களுக்கு விளக்கம் வழங்குவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது என்பதை நான் உங்களோட தெரிவித்துக் கொள்றேன். அடுத்து நான் வந்து த ஏர்லி கன்வென்ஷன் ஆஃப் தமிழ்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி, எப்படி தமிழர்கள் வந்து கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது குறித்து நான் விளக்கம் சொல்ல போறேன். நம்முடைய தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கிறிஸ்தவர்கள் ஆகிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள் ஒருவரான பரிசுத்த தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து கேரளா கடலோர பகுதிகள், அப்புறம் கன்னியாகுமரி, சென்னை போன்ற பகுதிகளில் அவர் கிறிஸ்தவத்தை பரப்பி இருக்காரு. இன்னும் கூட நம்ம பார்த்தோம்னா கேரளால அவர் வழி வந்த கிறிஸ்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். அடுத்து போர்த்துகீசியர் காலம் 16ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசியர்கள் வந்து எப்படி கிறிஸ்தவத்தை பரப்புனாங்க, அதுல வந்து இந்த மீனவர்கள்லாம் எப்படி கிறிஸ்தவர்களாக மாறினாங்க என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். அடுத்து இயேசு சபைன்ட்டு ஒரு அமைப்பு அமைச்சிருந்தாங்க. அந்த அமைப்புல இருந்த மிஷினரிகள் எப்படி கிறிஸ்துவ சமயத்தை உட்பகுதிகள்ல, தமிழ்நாட்டு உட்பகுதிகள்ல, மதுரை, திருச்சி போன்ற பகுதிகளில் எப்படி பரப்புனாங்க என்பது குறித்தும் நம்ம பார்க்க போகின்றோம். அடுத்து டெனிஸ் கிழக்கிந்திய கம்பெனி அவர்கள் வந்து 1620ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் வந்தார்கள். அவங்க தான் முதல் புரோட்டஸ்டன்ட் மிஷினரிகளை அனுப்புனாங்க. முதல் புரோட்டஸ்டன்ட் மிஷினரினா தரங்கம்பாடிக்கு இந்தியாவுக்கே வந்தவர் வந்து பெத்தலமியோ சீகன் பால். அவர் எப்படி வந்து புரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளை உருவாக்குனாரு என்பதை பார்க்க போறோம். அதுக்கு பிறகு அவரை தொடர்ந்து கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் என்பவர் அவர் வந்து பரப்புனாரு. அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் காலத்துல 3 கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகள்
எஸ்பிஜி, எல்எம்எஸ், அப்புறம் சிஎம்எஸ். இந்த 3 அமைப்புகள் எப்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் கிறிஸ்தவத்தை பரப்புனாங்க என்பதையும் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 6.2% கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். அதுல கன்னியாகுமரியில தான் 47% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இப்ப எப்படி அவர்களால் பரப்ப முடிஞ்சிச்சு, என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் மறந்து போன அல்லது நாம் கேள்விப்படாத சில செய்திகளை இந்த மாநாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். அடுத்து பேரலல் செக்ஷன்ல இது வரைக்கும் 5 கட்டுரைகள் உறுதியாகிருச்சு. இந்த 5 கட்டுரைகள் ரெவரண்ட் ஜான் கோயில் பிள்ளை kneeling down in PD before the formation of TPAC. ஓகே, இப்போ TAC. ஓகே, அதை எப்படி அவங்க பத்தி பேச போறாங்க. அப்புறம் நான் the role of the Methodist mission in the development of Tamil education in Malaya, அதை பத்தி நான் பேச போறேன். இது குறித்து நான் எப்படி இந்த கட்டுரை எழுதணும் என்பதையும் இந்த தலைப்பு வச்சு உங்களுக்கு நான் விளக்க இருக்கின்றேன். அடுத்து திரு சோலமன் ஜேக்கப், அப்புறம் பாஸ்டர் பிபி அப்ரஹாம், அப்புறம் எல்சிஇசி சுங்கை பட்டாணி, இவர்களும் சில தலைப்புகள் பேச இருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபார்மா பேசப்படும் உறுதியான ஆய்வு கட்டுரை தலைப்புகள். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தோம் என்றால் இதெல்லாம் தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா இன்னும் உறுதியாகல. ஏறக்குறைய ஒரு 20 தலைப்புகள் இங்க இருக்கு. ஓகே, ஆக ஏறக்குறைய ஒரு 30 தலைப்புகள்ல நமக்கு கட்டுரைகள் வாசிக்கப்படும், கட்டுரைகள் படைக்கப்படும். ஆகவே எல்லாமே புதிய தகவல்களாக, நாம் மறந்து போன தகவல்களாக இருக்கலாம். ஆகவே இந்த கருத்தரங்குக்கு நீங்க வந்தீங்கன்னா இவற்றை எல்லாம் அறிந்து கொள்றதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தவறாமல் இந்த சிம்போசியத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவும் ஓகே, இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தலைப்புகள். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறது என்று அநேகர் இன்னமும் குழப்பத்துல இருக்கிறீங்க. ஆகவே நான் the role of the Methodist mission in the development of Tamil education in Malaya என்ற அந்த இதுக்கு ஒரு மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஆய்வுச்சாரம் எழுதி இருக்கிறேன். இதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இதுல ஒரு 5 பிரிவுகள் இருக்கணும். ஒண்ணு என்ன நோக்கத்தை நீங்க சொல்லணும். அடுத்து என்ன அணுகுமுறை பாத்தீங்கன்னா, இவ்வாய்வின் முதன்மை நோக்கம் மலாயா தமிழ் கல்வி வளர்ச்சியில் மெத்தடிஸ்ட் மிஷன் ஆற்றியுள்ள பங்கை ஆராய்வதாகும். இது ஒரு வாக்கியம். இது அதோட நோக்கம், ஆப்ஜெக்டிவ் பத்தி எழுதுவீங்க. அடுத்து இவ்வாய்வு பண்புசார் அணுகுமுறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாய்வில் கள ஆய்வு, நூலாய்வு ஆகிய 2 அணுகுமுறைகள் கையாளப்பட்டுள்ளன. ஓகே, இது the மெத்தடாலஜி பத்தி எழுதுறது. அடுத்து ஏனைய கிறிஸ்துவ மிஷன்கள் போலவே மெத்தடிஸ்ட் மிஷனும் மலாயாவில் தமிழ் கல்வி வளர்ச்சிக்கு நிறைய பணிகள் ஆற்றியுள்ளது. இவ்வாய்வில் தொடக்க காலம் தொட்டு தற்காலம் வரை மலாயாவில் மெத்தடிஸ்ட் மிஷன் ஆற்றியுள்ள தமிழ் கல்வி பணிகள் ஆராயப்பட்டுள்ளன. அல்லது நீங்க இது நீங்க ஆய்வு கட்டுரை எழுதின பிறகு உள்ளது, ஆராயப்பட உள்ளது என்று நீங்க எதிர்காலத்துல எழுதலாம். ஓகே, இது ரெண்டும் நீங்க பாத்தீங்கன்னா அதோட ஆய்வு முடிவுகள். அடுத்து 4வது பாத்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் என்ன, அதனால பயன். மலாயாவில் மெத்தடிஸ்ட் மிஷன் ஆற்றியுள்ள தமிழ் கல்வி பணிகள் ஆராயப்பட்டுள்ளன. இதுவும் அந்த இதுல வந்துரும். இவ்வாய்வின் வழி இளைய தலைமுறையினர் மெத்தடிஸ்ட் மிஷன் ஆற்றியுள்ள கல்வி பணியை அறிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்துள்ளது. இது இம்ப்ளிகேஷன். இந்த ஆய்வு செய்யறதால என்ன பயன் ஏற்படுது என்று தெரிவிக்கிறது. அடுத்து இவ்வாய்வு மலாயா தமிழ் கல்வி வளர்ச்சியில் மெத்தடிஸ்ட் மிஷன் ஆற்றியுள்ள பங்கை ஆய்வு செய்யும் முதல் கட்டுரை என்பதை ஆய்வாளர் உறுதி செய்கின்றார். அது கடைசியா சொல்லப்படுறது. ஓகே, அடுத்து இப்படிதான் உங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும். அப்படி உங்களால இப்படி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் எழுத முடியலன்னா உங்களால என்ன அப்ஸ்ட்ராக்ட் எழுத முடியுமோ எழுதி அனுப்புங்க. இப்படிதான் எழுதணும், இது எனக்கு எழுத தெரியல ஆகவே நான் அனுப்பல என்று நீங்க இருக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன எழுத முடியுதோ அதை நீங்க எழுதி அனுப்புங்க.
நாங்க உங்களுக்கு பார்த்து கொள்றோம். ஓகே, இது வந்து ஆங்கிலத்துல இருக்கு. ஓகே, நான் இப்ப நீங்க தமிழ்ல எழுதுனீங்கன்னா உங்களோட அப்ஸ்ட்ராக்ட் ஆங்கிலத்திலையும் நீங்க மொழிபெயர்த்து கொடுக்கணும். அப்படி ஆங்கிலத்துல எழுதுறீங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்க்கணும் என்று அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து இந்த கட்டுரையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், ஒரு முன்னுரை. இது வந்து நான் இங்க கொடுத்திருக்கிறேன். ஒரு முன்னுரை பாருங்க. மலேசியாவில் மெத்தடிஸ்ட் திருச்சபை 1885ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி மெத்தடிஸ்ட் மிஷனரிகளான ஜேம்ஸ் தாபன் மற்றும் வில்லியம் ஓல்ஹாம் சிங்கப்பூருக்கு வந்தபோது தோற்றம் கண்டது. சிங்கப்பூரை தாண்டி மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் பினாங்கு, ஈப்போ, கோலாலம்பூர், மலாக்கா ஆகிய பகுதிகளிலும் உருவாக்கப்பட்டன. தற்போது மெத்தடிஸ்ட் மிஷன் மலேசியாவில் 1034 திருச்சபைகளையும் 2 லட்சம் அங்கத்தினர்களையும் கொண்ட இரண்டாவது மிகப்பெரிய சீர்திருத்த மிஷனாக திகழ்கிறது. ஏனைய கிறிஸ்துவ மிஷன்கள் போலவே மெத்தடிஸ்ட் மிஷனும் மலாயாவில் கல்வி, மருத்துவ, சமுதாய பணிகளை ஆற்றியுள்ளது. மெத்தடிஸ்ட் மிஷன் மற்ற பணிகளை விட கல்வி பணிக்கு முக்கிய கவனம் செலுத்தியுள்ளது. மெத்தடிஸ்ட் மிஷன் ஆங்கிலம், சீனம், தமிழ் ஆகிய மொழி பள்ளிகளை மலாயாவில் உருவாக்கியுள்ளது. சிங்கப்பூர், பினாங்கு, கோலாலம்பூர், ஈப்போ, பாரிட், புந்தார், தலு, இந்தான், சித்தியவான், ஐர்தாவார், கம்பார், சுங்கை சிப்பூர், டைப்பிங், கில்லான், பந்திங் ஆகிய பகுதிகளில் ஆங்கில பள்ளிகளை நிறுவியுள்ளது. இங்கு குறிப்பிடத்தக்கது. அதிகமான ஆங்கில பள்ளிகளை உருவாக்கிய மெத்தடிஸ்ட் போதகர் ரெவரண்ட் வில்லியம் எட்வர்ட் ஹாலி அவர்கள் மலேசியாவில் ஆங்கில கல்வியின் தந்தை என போற்றப்படுகின்றார். அப்புறம் 1963ஆம் ஆண்டில் மெத்தடிஸ்ட் மிஷன் மலேசியாவில் 95 ஆங்கில பள்ளிகளையும் 11 சீன பள்ளிகளையும் 6 தமிழ் பள்ளிகளையும் சரவாக்கில் 25 ஆங்கில பள்ளிகளையும் உருவாக்கியுள்ளது. குறிப்பிடத்தக்க செய்தியாகும். இவ்வாய்வு கட்டுரை மெத்தடிஸ்ட் மிஷன் உருவாக்கிய தமிழ் பள்ளிகளை மட்டுமே ஆராயவிருக்கிறது. இப்படி ஒரு முன்னுரை நீங்க ஒரு பத்தியில கொடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆய்வு முன்னோடிகள். இதுக்கு முன்னால இந்த மலாயா தமிழ் கல்வி வரலாறு குறித்து யாரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்க இங்கு குறிக்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆய்வு நெறிமுறைகள், மெத்தடாலஜி, எப்படி எழுதணும் என்றும் ஒரு உதாரணம் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு பின்னால இந்த ஸ்லைட் கொடுக்கப்படும். ஆகவே நீங்க இதை வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி தான் மிக முக்கியமானது, ஆய்வு தரவுகள் பகுப்பாய்வு. நான் இன்னும் இது எழுதல, இது நான் வந்து மெத்தடாலஜி வரைக்கும் தான் எழுதி இருக்கிறேன். ஆனா இதுல என்ன எழுத போறேன் என்பதை உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்றேன். மெத்தடிஸ்ட் பள்ளிகளின் தொடக்க வரலாறு, எப்படி மெத்தடிஸ்ட் பள்ளிகள் சிங்கப்பூர்ல முறையா தொடங்கப்பட்டுச்சு என்பதை என்ற ஒரு சுருக்கம் இருக்கும். பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆங்கிலோ சைனீஸ் ஸ்கூல் தான் தொடங்கினாங்க. சீனர்களுடைய ஆங்கில மொழியை மேம்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்டுச்சு. அப்புறம் அது அப்படியே பினாங்கு, கோலாலம்பூர், ஈப்போ போன்ற பல பகுதிகளில் இந்த ஆங்கிலோ சைனீஸ் ஸ்கூல் தொடங்கப்பட்டுச்சு. அதே போலவே சீனர்களுக்கு தொடங்கின மாதிரி மிஷினரிகள் என்ன நினைச்சாங்கன்னா தமிழர்களுக்கும் ஒரு ஆங்கிலோ தமிழ் பள்ளி தொடங்கணும் என்று எண்ணி ஏறக்குறைய ஒரு 4-5 பள்ளிகள் தொடங்கினாங்க. ஆனா இந்த பள்ளிகள் எல்லாமே நீண்ட நாள் செயல்படல. அதுக்கு காரணம் மலேசியாவுல தமிழர்கள் பெரும்பாலும் தோட்டப்புறத்துல இருந்தாங்க. இப்ப நகர்ப்புறத்துல இருந்தவங்க வந்து மிகவும் குறைவு. அவங்க எல்லாமே ஆங்கிலம் கற்கத்தான் விரும்பினாங்க, அவங்க தமிழ் கற்றுக்கொள்ள விரும்பல. ஆகவே இந்த பள்ளிகள் எல்லாம் பிற்காலத்துல மெத்தடிஸ்ட் பாய்ஸ் ஸ்கூலாக மாற்றப்பட்டுச்சு. ஓகே, அந்த தகவலையும் நாம் இந்த ஃபைண்டிங்ல கொடுக்கணும். அப்புறம் இங்க வந்து ஏற்கனவே ஒரு 6 தமிழ் பள்ளிகள் மெத்தடிஸ்ட் மிஷன் உருவாக்கி இருக்கின்றன்னு பார்த்தோம். அந்த பள்ளிகளை குறித்து ஒண்ணா பார்க்கணும். மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி காப்பார், மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி தஞ்சோங் மாலின், அப்புறம் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி புந்தோங், மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளி மாலிம் நவார், அப்புறம் மூடப்பட்ட மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளிகள். இதெல்லாம் நம்ம எழுதணும்னா ஏற்கனவே ஒரு 10 பக்கத்துல நமக்கு கட்டுரை அமைஞ்சிரும். ஓகே, ஒரு ஆய்வு கட்டுரை ஏற்கனவே இப்படிதான் இருக்கணும். இது வந்து என்னுடைய தலைப்பை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அது போல நீங்க எந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த தலைப்புக்குள்ள ஆய்வு முடிவுகளை நீங்க கொடுக்கணும். இது வந்து ஒரு உதாரணமாகத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்து
நான் என்னோட மெத்தடாலஜில உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னன்னாக்க இங்க பாருங்க, 2 அணுகுமுறைகள் கையாளப்பட்டுள்ளன. ஆய்வில் ஆய்வுக்கு தொடர்புடைய ஆய்வேடுகள், புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள் ஆகியவை தேர்ந்தெடுக்கப்பட்டு விளக்கமுறை அணுகுமுறையில் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. மேலும் ஆய்வாளர் மலேசிய மெதரிஸ் தமிழ் பள்ளிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை சென்று கண்டு கள ஆய்வு வழியும் தரவுகளை திரட்டியுள்ளார். கள ஆய்வுனா ஃபீல்டு ஒர்க். அப்ப பெரும்பாலும் இன்டர்வியூ வழியும் நீங்க ஆய்வு திரட்டணும். ஆகவே இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2 முறைகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஹிஸ்டாரிக்கல் மாடல், இன்னொன்னு வந்து நேரட்டிவ் மாடல். இப்ப ஹிஸ்டாரிக்கல் மாடல்னா நாம் வந்து பெரும்பாலும் புத்தகங்களை தான் நம்ம ஆய்வு செய்ய வேண்டி இருக்கும். பாருங்களேன், இங்க வந்து 2 இருக்கும், பிரைமரி சோர்சஸ், செகண்டரி சோர்சஸ். பிரைமரி சோர்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம் திருச்சபைகள்ல இருக்கிற ஆபிஷியல் ரெக்கார்ட்ஸ், லெட்டருங்க, நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங், அப்புறம் இதெல்லாம் நீங்க போய் ஆய்வு செய்யணும். ஓகே, இது வந்து பிரைமரி சோர்சஸ். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செகண்டரி சோர்சஸ். இது வந்து புத்தகங்கள், அப்புறம் ஆர்டிகல்ஸ், பயோகிராஃபி, இந்த மாதிரி உள்ள புத்தகங்கள், ஓகே, எழுதப்பட்ட புத்தகங்களை நீங்க ஆய்வு செய்யலாம். இதன் வழியும் நீங்க உங்களுடைய ஆய்வு தரவுகளை திரட்டலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நேரட்டிவ். ஓகே, நேரட்டிவ் மாடல் வந்து இதான் கள ஆய்வு. நீங்க போய் இன்டர்வியூ பண்ணணும். நம்முடைய இதுக்கு முன்னால பேசினப்ப நம்முடைய போதகரும் சொன்னாங்க, இன்டர்வியூ செய்யணும், புத்தகங்கள் வாசிக்கணும்னுட்டு. அதைத்தான் நானும் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். நீங்க வந்து இன்டர்வியூ, பேட்டி காணணும். போய் நம்முடைய திருச்சபைகள் இருக்கிற மூத்தவர்கள், ஓகே, ஒரு 70-80 வயசுல இருக்கிறவங்கள போய் நம்ம பேட்டி காணணும். இப்பயே நம்ம அவங்களெல்லாம் பேட்டி கண்டு அவங்க கிட்ட இருக்கிற தகவல்களை வாங்கி பதிவு செஞ்சு வச்சாதான் நம்முடைய வரலாறு நிலைத்து நிற்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி அவங்க கூடவே அந்த வரலாறும் போயிடும். புதுசா இளைய தலைமுறையினருக்கு அந்த வரலாறு தெரியாம போகும். அதனாலதான் ரொம்ப சிரத்தை எடுத்து கோவா இந்த கருத்தரங்குக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வரலாறை நாம் தொகுத்து ஆவணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, கடந்த முறையே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், யாரெல்லாம் நீங்க போய் படிக்கணும். இந்த மிஷினரிஸ், மெதடிஸ்ட் மிஷினரிஸ், முக்கியமான மிஷினரிஸோட வரலாறு எல்லாம் நீங்க படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் கிடைக்கும், நீங்க தரவுகள் சேகரிக்க முடியும். இதெல்லாம் நீங்க படிக்கணும். அடுத்து போன முறை நான் இன்னொன்னு என்ன சொன்னேன்னா, புத்தகங்கள், என்னென்ன புத்தகங்கள்லாம் வாசிக்கணும் என்றும் ஒரு பட்டியல் உங்களுக்கு நான் கொடுத்திருந்தேன். அதையே நீங்க வாசிக்கணும். அடுத்து இந்த முறை நான் உங்களுக்கு புதுசா இன்னொன்னு என்ன சொல்ல போறேன்னா, தெசிஸ். ஓகே, ஆய்வேடுகள். இந்த ஆய்வேடுகள் நான் இப்ப பார்க்கும் பொழுது நிறைய ஆய்வுகள் வந்து மெதரிஸ் தமிழ் திருச்சபைகள் பத்தி எழுதப்பட்டிருக்குங்க. பாருங்க, தாமஸ் சோமராஜன் என்பவர் வந்து Gereja Methodis Malaysia satu kajian mengenai sejarah pembentukan dan perkembangannya dengan memberi tumpuan khas kepada Gereja Methodis Tamil. இவர் வந்து நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி கபாங்சான் மலேசியாவில் யூகேஎம்ல ஒரு வரலாற்று மாணவரா இருக்கணும். ஏன்னா எல்லா மாணவர்களும் இப்ப பேச்சுலர் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னாக்க அவங்க எல்லாரும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் செய்யணும். அப்ப வரலாற்று துறையில படிக்கிற மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, வரலாறு தொடர்பான ஆய்வுகளை செஞ்சு ஒரு ரிசர்ச் பேப்பர் இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் தயார் பண்ணுவாங்க. அந்த வகையில தான் இவரு தயார் செஞ்சிருக்காரு. இவர் வந்து 88-89 பேட்ச். இவர்கிட்ட கூட நீங்க யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, இவரை யாருக்காவது அடையாளம் தெரியும்னாக்க நீங்க அவர்கிட்ட இந்த திசிஸ வாங்கி படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து யூகேஎம் போனீங்கன்னா, யூகேஎம் லைப்ரரிக்கு போனீங்கன்னா இந்த புத்தகம் கிடைக்கும். ஓகே, அவர் அழகா ஆய்வு செஞ்சிருக்காரு. தமிழ் மெதடிஸ் திருச்சபைகள் எப்படி உருவாகுச்சு என்பது குறித்து ஒரு ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காரு. இப்ப இதை படிச்சோம்னா நமக்கு நிறைய தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மாணவர் போதகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் பேச்சுலர் டிகிரி தானே செய்யறாங்க, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி. அவங்களும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேப்பர் செய்யணும். ஓகே, அப்ப அந்த வகையில நம்முடைய போதகர்களான
ரெவரன் துரைசிங்கமும் ரெவரன் வேதமணி விக்டரும் அவங்களும் மலேசிய தமிழ் திருச்சபை பத்தி தான் ஆய்வு செஞ்சிருக்காங்க. The potential of the Methodist Tamil Church in West Malaysia. இதை பத்தி ரெவரன் துரைசிங்கம் செஞ்சிருக்காங்க. அடுத்து ரெவரன் வேதமணி அவர்கள் ஸ்டடி ஆஃப் மெத்தடிஸ்ட் தமிழ் ஒர்க் இன் மலேசியா. ஓகே, அவங்களும் இது பத்தி ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க எப்ப செய்யப்பட்டிருக்கு, 1977 1981. ஓகே, நம்ம போதகர் இப்ப இதுக்கு முன்னால பேசின போதகரும் அவங்க அழகா சொன்னாங்க, நீங்க வந்து எஸ்டிஎம் போய் அங்க உள்ள லைப்ரரியில நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள மாணவர்கள் எழுதின ப்ராஜெக்ட் பேப்பரு, அதை நம்ம திசிஸ் சொல்ல மாட்டோம், அது வந்து ப்ராஜெக்ட் பேப்பரு. பேச்சுலர் டிகிரிஸ் படிக்கிறவங்க செய்யறது வந்து ப்ராஜெக்ட் பேப்பர். இப்ப அந்த மாதிரி எழுதி வச்சவங்களோட ப்ராஜெக்ட் பேப்பர் நம்ம போய் பார்க்கலாம். மெத்தடிஸ்ட் திருச்சபை குறித்து எழுதி இருந்தாங்கன்னா அதை வாசித்து நம்ம நிறைய தகவல்கள் தரக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாருங்க, இது வந்து மாஸ்டர் ஆஃப் தியாலஜி. ஓகே, ஹிஸ்டரி ஆஃப் த மெத்தடிஸ்ட் சர்ச் இன் மலேசியா. ஓகே, இது ஒரு மாஸ்டர் திசிஸ். ஓகே, இத பத்தி எழுதியிருக்காங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ஒரு பிஹெச்டி திசிஸ் இருக்கு, சாஸ்திரி ஹெர்மன் பி கிரைஸ். அவங்களும் வந்து இது வந்து செமாய் மக்கள் மத்தியில எப்படி கிறிஸ்துவம் பரவிச்சு என்பதை குறித்து ஒண்ணு எழுதியிருக்காங்க. மெத்தடிஸ்ட் திருச்சபை நமக்கு வந்து செமாய் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அந்த திருச்சபையை எப்படி உருவாகிச்சுட்டு நம்ம வாசிக்கணும்னா இந்த திசிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஏன்னா செம்மாய் பாத்தீங்கன்னா அது வந்து நம்முடைய தமிழ் போதகர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க 1930களில். அப்ப அந்த செய்திகள்லாம் அங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம தமிழ் பற்றியும் நிறைய நாம் தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்த சில தகவல்கள். நன்றி. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஃபார் நல்லா பகிர்ந்து கொண்டீங்க, தெளிவா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின், திஸ் அ குட் டைம். நீங்க விளக்கங்கள் எதுன்னு வேணுமானா நீங்க கேட்கலாம். கேட்டீங்கன்னா அதுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸ் 2 பேரும் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. Anybody, any questions? Okay, can I ask one question? One question, yeah. This is one. Find out that there are 2 pastors who were Tamil Church pastors in the early years were not mentioned. One is Reverend Hoisington and one is Reverend Arumugam. Reverend Arumugam is the one who did the lodge, the PD lodge, the hall. His name is not mentioned. Yes, Arumugam lodge. Yeah. So that name is not mentioned at all. And also Reverend Dr. Hoisington. I said the name. They are from Tamil Church. Yes, Tamil Church from Klang. Okay. I just sent to Professor and also Stephen the photographs. Okay. Yeah. You send it to me. Yeah. Friends, there are some research that the board and archive is doing. Just a couple of us, myself, called David and Jacob, சில ஆய்வுகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு வர்றோம். குறிப்பாக வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மிஷனரிஸ் அந்த தோப்பனும் அவங்க இங்கே வரும்போது நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஆரம்பிக்குது. ஆனால் நாங்கள் சில ஜேக்கப் ஆய்வுகள் செய்யும்போது அவர் வரும்போது அவர் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து பர்மாவுக்கு போயிட்டு பர்மாவிலேருந்து பினாங்கில் இறங்கி அந்த கப்பை அங்கே நின்று அங்கே ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த காரியம் வந்து எங்கேயுமே காணும். ஸோ இஃப் இட் இஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் வாட் யூ கால் ரெஃபரன்சஸ், அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹிஸ்ட்ரியே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி வந்து இட் டிட் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் சிங்கப்பூர், இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பினாங்னு சொல்லி we are looking at those kinds. So this is how research has to be done. History can be changed if we can find the facts and figures. மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So then there are other areas of history that we are looking at, especially the organization MSF. அவங்க ஆரம்பித்து இப்போ பல ஆண்டுகள் ஆச்சு. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி is not just the direct history, but it is a
சப் டைரக்ஷன், அவங்களோட மூலியமாக வேற என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்னென்ன காரியங்கள் அவங்க அச்சீவ் பண்ணி இருக்கிறாங்க, அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி நம்ம எழுத சொல்லியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி தே வில் டூ தட். மெத்தடிஸ்ட் உமனும் அதே தான், அவங்களோட பல பல ஊழியங்கள் இருக்குது, ஆனாலும் ரெக்கார்ட்ல இல்லை. வி டோன்ட் ஹேவ் ஹிஸ்டரி ஆன் தோஸ். ஸோ வி டோல் த மெத்தடிஸ்ட் உமன் ஆல்சோ டு டூ அ ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங் so that their ministry will be complete and சொல்லி நாங்கள் அவங்களையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுங்கப்பிள்ளைக்குள்ள வந்து இந்த ஹோம் இருக்குது, சுங்கப்பிள்ளைக்குள்ள சர்ச் அந்த ஹோம் நடத்துறாங்க. அந்த ஹோமோட ஹிஸ்டரியும் இல்லை. ஸோ ஐ டாக் டு த பாஸ்டர் த அந்த அந்த ஹிஸ்டரி குறித்து எழுத சொல்லி, ஸோ அவரு ரிசர்ச் பண்ணி செய்கிறேன்னு இருக்காரு. ஸோ ஹவு மச் தே வில் பி டூயிங் ஐ டோன்ட் நோ, பட் இதுதான் நம்ம டாபிக்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றோம். wherever we recognize. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பாக்கிநாதன், எஸ்எஸ் பாக்கிநாதன் வந்து சோலமன் சுவாமிதாசன் பாக்கிநாதன் செமினரி என்னன்ட்டு ஈப்போல இருக்குது. ஈப்போல ஒரு செமினரி இருக்குது. அது அந்த செமினரி பார்த்தீங்கன்னா அது அது யாருக்கு இல்லை, தமிழ் சர்ச் வெதர் இட் இஸ் கம்மிங் அண்டர் தமிழ் செட்டில்மெண்ட் இப்போ ஐ எம் நாட் வெரி ஷுவர். பட் அந்த 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 ஹிஸ்டரியும் நான் பார்க்க சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அந்த அந்த செமினரி பார்க்கும்போது அந்த எஸ்எஸ் பாக்கிநாதன் செமினரி, he has actually trained lay people to be workers, to be pastors. சமீபத்தில் வந்து சில பாஸ்டர் சொல்றாங்க அந்த அந்த எஸ்எஸ் பாக்கிநாதன் செமினரி வந்து அது ஒரு ஹாஸ்டல் தான் சொல்லி. இல்லை, இங்க இந்த புஸ்தகம், if you all can see me, I don't know whether you all can see me, இந்த recently 140 years of Methodism வந்து போன மாசம் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். many of you all came to that celebration. உங்களுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துப்பட்டிருக்கும். அந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. அது வந்து எஸ்எஸ் சாமிநாதன் அந்த செமினார் வந்து அவர் வந்து அங்க கிளியரா எழுதப்பட்டிருக்குது. இந்த மாதிரி அவர் ட்ரெயின் பண்ணியிருக்காரு, பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. ஸோ அது ஒரு லைன் தான் இருக்குது அங்க. ஆனா அந்த செமினரி குறித்து யாரான ரிசர்ச் பண்ணி இன்னும் ஆழமாக யார் அங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க and சொல்லி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைச்சேன்னா then it is another part of our history. ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம எடுத்து செய்யலாம். ஸோ என்னோட கோரிக்கை என்னென்றால், don't take this very light. God has put us in this particular ministry for a purpose. ஒரு பர்பஸ். இன்னைக்கு வந்து ரெவரண்ட் போயல் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாருன்னா அது ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வந்திருக்கிறாரு. பாருங்க, ஒரு ஆங்கில ட்ராக் பாஸ்டர், ஆனாலும் நம்மளோட டிஎஸ்சி வரலாறு அவர் வச்சிருக்கிறாரு. நம்ம டிஎஸ்சி வரலாறு ஹி இஸ் கீப்பிங் இட். அப்பனா அவர் இங்க கொண்டு வந்தது தேவனோட நோக்கம், நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, டோன்ட் டேக் திஸ் லைட்லி. God has placed you in this. Maybe you pastors, உங்க சர்ச் பாஸ்டர்ஸ் சும்மா உங்க பேர் கொடுத்துருக்கலாம், ஐயா நீங்க அக்காய் செய்யுங்கன்ட்டு. nothing comes by fluke shot. ஓகே, எல்லாமே ஒரு காரணத்தோட தான் ஆண்டவர் வந்து உங்களை நியமிச்சிருக்கிறாரு. இந்த கமிட்டியில இந்த அக்காய்ல வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஸோ அந்த நோக்கத்தை நீங்க அறிந்து கொண்டு இந்த ஹிஸ்டரி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அந்த கட்டுரை நீங்க எழுத கட்டுரைகள் you find your own topics. We can help you. You can talk to us. We can help you to define the topic for you, and then we can also help you to how to write the thesis and the research and so we can work together, hand in hand. So don't leave. This is a very important symposium. இந்த symposium ரொம்ப முக்கியமா இருக்குது. இது நம்ம சீரியஸ் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். So looks like there is no questions. If you all don't have any questions, then we will end this session. Unless Reverend Boyle, you want to say something short? No, I have not. Thank you. Yes. Okay. So, friends, for the last time, I'm calling. Do you all have any questions you all want to ask? Okay, Abdillana, we will ask Reverend Boyle to say a closing prayer. Okay. And before that, I want to thank Reverend Boyle. It has been a great. It was great that you shared so many history. So much of
valuable things that I learned today. Yeah. நிறைய காரியங்கள் நான் கத்துக்கொண்டேன். It's very I'll definitely come back to you for all the things that you have. Okay. TSC definitely will need all that, especially the photographs and all that. Sure. Okay. And also want to thank Professor Dr. Kanna for his time of sharing. It was great, encouraging, and also learning experience for us. Thank you so much, both the speakers. God bless you. Pastor Joel, closing prayer. Let's pray. Our Father, we thank you, Lord, for this time, Lord, given to us, Lord. Thank you for Professor Sami Kanu and also myself that we're able to share. We pray for the Holy Spirit to guide us at this time to bring forth the word of God to everyone, Lord. We thank you, Lord, we're able to see the many legacies that you have given to us, Lord. We pray, Lord, for your Holy Spirit to guide us at this time, Lord. And we thank you for Stephen Saga and the rest of them who are here today, Lord, that we can see your hand upon all our lives, our Father. We pray, Lord, that all this is to your glory, Lord, to your magnification, of our Father. We pray, Lord, that in anything we've done wrong in our sight, Lord, we have done mistake, please forgive us, Lord. Help us to look to you always, our Father. Lord, give us wisdom, understanding, Lord, that we're able to see yes true, Lord, every day of our life, Lord. And we know, Lord, each of us are getting older each day. And we pray, Lord, that we're able to leave a legacy of Christ in every heart of the people today, Lord. Lord, let the past wrongs be taken from us and give us the goodness of life into our life, Lord. Let's come in unity and oneness always to preach your word of God to everyone, Lord. We thank you, we praise Amen. you. We glorify, in Christ's name we pray. Amen. Amen. Thank you, Pastor. Thank you. Thank you to all participants. God bless you all. Thank you. Okay, we can. David, all okay, David? All okay, Uncle. So can we end the session?